இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் மலேசியா நோக்கி பயணம். துறைமுக அதிகார சபையில் தம்மை இணைக்குமாறு கோரி ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்கள் சிலர் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் 9 நாளாகவும் தொடர்கின்றது. சிரியாவின் அலப்போ நகரில் தொடரும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஈரானில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தொடர்வது விரிவான செய்திகள். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் மலேசியா நோக்கி பயணமாக உள்ளார். ஜனாதிபதியின் மலேசிய விஜயத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்தும் வகையிலான இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவற்றிலும் கைச்சாத்திடப்பட உள்ளது. மலேசிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அந்த நாட்டிற்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி சிரேஷ்ட ஊடக பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏகநாயக்க குறிப்பிட்டார். அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் பல்வேறு பரிமாணங்களை எட்டுவதாக ஜனாதிபதியின் மலேசிய விஜயம் அமையும் என்றும் நம்பப்படுகின்றது. இதன்போது இலங்கை மற்றும் மலேசிய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு விசேட வைபவமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர இலங்கை மற்றும் மலேசியாவிற்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றங்களை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக கோலாலம்பூரில் விசேட பொருளாதார மாநாடு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சிரேஷ்ட ஊடக பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த பொருளாதார மாநாட்டிற்கு அமைவாக உணவு கண்காட்சி ஒன்றும் இன்று நடத்தப்பட உள்ளது. இதனையடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளைய தினம் மலேசிய பிரதமர் மற்றும் மன்னரை சந்தித்து கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் இணைந்த தொழிற்சங்க முன்னணியினர் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் வடமாகாண அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டின் அரச சம்பள நியமனத்தை நடைமுறைப்படுத்தி தமது சம்பள பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு 2015 ஏற்பட்ட சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் முகமாக இப்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அம்பாறையில் ஆரம்பமாகி இப்பொழுது சகல மாகாணங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இடம்பெற்ற சம்பள அநீதியான ஒரு விகிதாசார முறையிலே இது இடம்பெற்றிருப்பதனால் அதனை மாற்றுவதற்காக இந்த போராட்டம் இலங்கை முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர் அவர்களுக்கும் இதை பற்றி தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களின் மூலம் அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இது தொடர்ந்தும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இறுதியாக இலங்கை மின்சார சபையின் கொழும்பிலே உள்ள தலைமை காரியாலயத்தில் நடைபெறவுள்ளது. தொழிற்சங்கத்தினை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் இலங்கை மின்சார சபையின் வடமாகாண ஊழியர்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வடமாகாண சபையின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியது. வரவு செலவு திட்ட உரையை வடமாகாண முதலமைச்சரும் நிதியமைச்சருமான சி வி விக்னேஸ்வரன் ஆற்றினார். உறுப்பினர்கள் தங்களுக்கான பிரமாண அடிப்படையிலான நிதி ஒதுக்கீடான ரூபாய் 6 மில்லியனை அதிகரித்து தருமாறு கோரிக்கை விடுத்ததன் பிரகாரம் அக்கோரிக்கை என்னால் ஆராயப்பட்டு வழங்கப்பட இருக்கின்ற ரூபாய் 6 மில்லியனுக்கு மேலதிகமாக தலா 1 மில்லியன் ரூபாவினை ஒவ்வொரு மாகாண சபை உறுப்பினருக்கும் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உறுப்பினர்கள் திட்டங்களை தயாரிக்கும் முன்னர் உதாரணமாக கோழி வளர்ப்பு, வீதி அமைத்தல் அல்லது திருத்துதல், கணனி கொள்வனவு செய்தல் போன்றவற்றை துறை சார்ந்த திணைக்களங்கள் மற்றும் நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து மதிப்பீடுகளை பெற்ற பின்னர் திட்டத்தினை தயாரித்தல், பின்னர் அவற்றை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படாது என்பதுடன் அவற்றை இலகுவாகவும் விரைவாகவும் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தரப்படும் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு தொகை பணத்தை சேமித்து வைத்து அவசர தேவைகளுக்கு பயன்படுத்துவதில் பிழையில்லை என்பதே எமது கருத்து. உதாரணத்திற்கு புனர்வாழ்வளித்தல், மகளிர் விவகாரம் போன்றவற்றிற்கு எமக்கு பணம் இன்னமும் ஒதுக்கப்படவில்லை. இந்த மிகுதி பணத்தில் ஒரு பகுதியையே அவற்றிற்கு பயன்படுத்த இருக்கின்றோம். குறித்த பணம் அத்தியாவசிய அல்லது அவசர தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை கூர்ந்து அவதானித்து வருவது எங்கள் எல்லோரதும் பொறுப்பாகும்.
ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்கள் 9வது நாளாகவும் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லையா என்பது தொடர்பில் இன்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாக துறைமுக ஊழியர் குழுவின் தலைவர் ஐ.கே. உமேஷ் குறிப்பிட்டார். வெடித்திற்கு பொறுப்பான அமைச்சர் அர்ஜுன ரணதங்கவுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதன்போது அமைச்சர் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அமைச்சரின் நிலைப்பாடு தொடர்பில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் தமது போராட்டம் குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்க உள்ளதாக துறைமுக ஊழியர் குழுவின் தலைவர் கூறினார். எவ்வாறாயினும் ஹம்பாந்தோட்டை துறைமுக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என ஹம்பாந்தோட்டை பிரதம நீதிவான் மஞ்சுள கருணாரத்ன 7 நிபந்தனைகளுடன் உத்தரவு ஒன்றை நேற்று பிறப்பித்திருந்தார். இந்த நிபந்தனைகளின் பிரகாரம் சட்ட ரீதியாக துறைமுகத்தினுள் பிரவேசிக்கும் பிரதான நுழைவாயில்களுக்கு தடை ஏற்படுத்த முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. துறைமுகத்தினுள் பிரவேசிக்கும் கப்பல்களுக்கு அல்லது படகுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதுடன் துறைமுகத்தின் எந்தவொரு உடைமைக்கும் சேதம் விளைவிக்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிக விலையுள்ள கோரிய அரிசியை ஆலை உரிமையாளர்களுக்கு நெட் சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள நெல் கையிருப்பை விநியோகிப்பதாக கிராமிய பொருளாதார விவகார அமைச்சர் பி ஹரிசன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியதை அடுத்து சந்தையில் அரிசி விலை அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் அரிசியை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் மாற்றமில்லை என்றும் அமைச்சர் கூறினார். இதேவேளை நடைமுறையில் உள்ள அரிசி வகைகளின் விலைகள் தொடர்பில் மரதகாம் உள்ள அரிசி வியாபாரிகள் சங்கத்திடம் நாம் வினவினோம். இதற்கமைய நாட்டரிசி 1 கிலோகிராம் 87 ரூபாவுக்கும், பச்சை அரிசி 1 கிலோகிராம் 84 ரூபாவுக்கும், சம்பா 86 ரூபாவுக்கும் விற்கப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் டி.கே. ரஞ்சித் தெரிவித்தார். அத்துடன் கேரி சம்பா 1 கிலோகிராம் 115 ரூபாய் முதல் 120 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இன்றைய நாளிற்கான வானிலை தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கிலிருந்து வடக்கு திசையை நோக்கி வீசும். அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் இக்கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.